பிறர் பிணி தீர்க்கும் மருத்துவராய் வையகத்தில் வாழ அருளிய என் இயற்கை அன்னையை வணங்குகிறேன். புதிய கிளை திறப்பு விழா 99 கிலோமீட்டர் காஃபி ஷாப் சிறுதானிய உணவகம். இந்த உணவகத்தை துவங்கி வைப்பதற்காக 9வது ஃபங்க்ஷனாக அட்டன் பண்ணுறதா என்கிட்ட இப்போ தான் சார்ஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க. அடுத்த ஜூலை 5க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35 பத்திரிகைகள் இருக்கும். அந்த அளவுக்கு தனது ஒரு தனி நபரின் வாழ்க்கை பொது வாழ்க்கையாகவே மாற்றப்பட்டு விட்டது. இத்தனை சிரமங்களுக்கு மத்தியில் நம்மோடு இணைந்திருக்கும் மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு வி கோவிந்தராஜுலு அவர்களே, சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி ஷியாமலா ரமேஷ் பாபு அவர்களே, அறிமுகமே தேவையில்லாத பாவலர் அறிவுமதி அவர்களே, மிக சிறப்பாக வரவேற்புரை வழங்கி அன்பு, அழகு, அரவணைப்பு என்று புதிய பெயராக்கம் கொடுத்து அமர்ந்திருக்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன் அவர்களே, நம் அனைவரையும் ஒருங்கிணைத்து திருச்சிக்கு மிக அருகில் இதை துவங்கி வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் நம் அனைவரையும் இணைத்திருக்கும் திரு மனோ சாலமன் அவர்களே, அவரின் குடும்பத்தார் அவர்களே, இந்த உணவகத்தை அவருக்கு வழங்கி இன்று நம்மோடு இணைந்திருக்கும் திருமதி நித்யா நல்ல பேச்சாளர் அவர்களே, அவரின் குடும்பத்தார்களே, இன்று பெருந்திரளாக குழுமியிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கங்கள். அதாவது முதலாக மனோ சாலமன் சாரை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றது இன்னும் அவருக்கே தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னோட 2 பசங்களுமே ஆர்ச்சரி பிளேயர்ஸு. என் ஹஸ்பண்ட் பசங்க 2 பேரையும் சென்னையில் தான் எப்போதுமே மேட்ச் நடக்கும். அங்கே கூட்டிகிட்டு போகிறப்ப 99 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து கரெக்டாக 99 கிலோமீட்டரில் ஒரு புது கடை திறந்துருக்காங்க. அங்கே போனேன் வேணி. அங்கே என்னென்னா உங்களோட உணவை இங்கே எடுத்துகிட்டு என்னோட உணவகத்தில் சாப்பிட்டுக்கலாம், ஒரு என்ஹெச்சில் நிறுத்தி சாப்பிட்றது அவ்வளோ சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருந்தாங்க. அதனால் அடுத்த தடவை திருச்சி போகும்போது நான் அந்த உணவகத்துக்கு போயிட்டு உனக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்குறேன், ரொம்ப நல்லா காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் சாருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த மேட்ச்சுக்கு நான் போகிறப்ப அந்த உணவகத்தில் நிறுத்தி நான் அப்படியே எப்போதுமே எங்கே போனாலும் ஒரு ஆராய்ச்சி பண்ணுவேன், சுற்றி முற்றி என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னு. அப்போ அந்த 99 கிலோமீட்டர் உணவகத்தை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணப்போ அதில் மனோ சாலமன் சாரை பற்றி எழுதி போட்டிருந்தாங்க. அங்கே ஒரு ரூம் இருந்துச்சு, அதில் முதல் பணியாளர் அப்படின்னு எழுதியிருந்தது. நானும் யோசிச்சுட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்புறம் உள்ளே போனால் சிறுதானியங்கள் நிறையா, யூஸ்வலாக தமிழ்நாட்டில் சிறுதானியம் பற்றி ஒரு விழிப்புணர்வு பெரிய அளவில் இல்லை. சிறுதானிய உணவகங்கள் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. அப்போயே வாழைப்பூ வடை, அப்புறம் தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு பானையில் நம்ம இப்போ மண்பானையெல்லாம் பார்க்குறதே ரொம்ப அரிதாக போயிடுச்சு. சோம்பு தண்ணி, ஜீரக தண்ணி, வெட்டிவேர் தண்ணி, இந்த மாதிரி நிறையா தண்ணீர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ட்ராவல் பண்ணும்போது யூரின் அதெல்லாம் பாஸ் பண்ணுறது ஒரு சரியான இடம் இல்லை. ஆனால் அங்கே நல்லா அந்த 99 கிலோமீட்டரில் நல்லா ஹைஜீனிக்காக அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க எல்லோரும் முக்கால்வாசி பேர் லேடிஸாக இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, ஒரு நேவி ஆஃபீஸர் இப்போ நம்ம இப்போ பாகிஸ்தான் இந்தியா வாரில் தான் நம்ம விமானப்படையை பற்றி பேசுகிறோம். ஆனால் பல வருடங்களுக்கு முன்னால் அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலராக இருந்து ஒரு டிசிப்ளின்டு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்றத அன்னைக்கு நான் உணர்ந்தேன். ஏன்னா செல்ஃப் டிசிப்ளின் இருக்கிறவங்களால தான் டிசிப்ளினாக மற்றவங்களுக்கு ஒர்க்கர்ஸ் கிட்டேயும் கொண்டு வர முடியும். அன்னைக்கு அந்த ஒரு தாட்டோட அந்த கடையை விட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட நண்பர் சக்தி, அவர் சென்னையோட நான் அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது வாங்க நான் உங்களுக்கு ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறேன், என் ஃப்ரெண்டு தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச ஃப்ரெண்டு தான் மனோ சாலமன் சார். அன்னைக்கு அந்த முதல் பணியாளர் அப்படின்ற ரூமுக்கு அர்த்தம் என்னென்னா மேனேஜிங் டைரக்டர் ரூம்னு அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். உள்ளே போயிட்டு எதிர்த்தாப்பில் உட்காந்துருந்தேன். ஒரு 20 டப்பா வச்சுருந்தார் சைடில், ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வரிசையாக அடுக்கி வச்சுருந்தாரு. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். இந்த மாதிரி டாக்டர் வேணி மூளை நரம்பியல் நிபுணர், நாங்கள் 2 பேரும் இப்போ சென்னைக்கு ஒரு விஷயமா போயிட்டுருக்கோம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே நான் உங்களுக்கு ஒரு சூப்பராக ஒரு டீ போட்டு தரேன், நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் குடிச்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் கண்ணு முன்னாடியே ஒரு எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு கடைசியாக செம்பருத்தி பூவை போட்டு
சுடுதண்ணி எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லிட்டு அந்த சுடுதண்ணியை ஊற்றுனா அதில் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி ஒரு ஒரு ரெட்டும் இல்லாமல் ஒரு ஆரஞ்சும் இல்லாமல் ஒரு அழகாக ஒரு டீ வந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அதை குடிச்சோன்னே எனர்ஜி லெவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரி நம்மளோட நேச்சுரல் ஸ்பைசஸை வச்சு ஒரு டீ போட்டு மில்க் இல்லாமல் சுகர் இல்லாமல் குடித்தா எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த உணவகத்தோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு வாழைப்பூ வடை இந்த மாதிரி அவர் வந்து ரசித்து அதை செஞ்சுருக்காரு அப்படின்றத அன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட அப்படியே எங்களோட நட்பு பயணம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக தொடர்ந்துட்டுருக்கு. அப்புறம் ராக்ஃபோர்ட் நியூரோ சென்டரில் ஒரு அரோமா கெஃபே அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ யார் வந்து நமக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சாருக்கு தான் கால் பண்ணேன். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க டீ காஃபி அதுக்கு வர்ற காஃபி தூள் பவுடர் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி சார் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க மருத்துவர்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியாதுன்னு. ஆனால் எனக்கும் அதை சொல்லி கொடுத்து என்னையும் ஒரு கெஃபட்டோரியா வச்சு ப்ராப்பராக கைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ இப்படி எங்களோட நட்பு பயணம் இப்படி. அடுத்தது ஒரு மூளை நரம்பியல் நிபுணராக இப்போ இந்த உணவகத்தோட திறப்பு விழா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிப்பனை கட் பண்ணி யாராவது ஒரு சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி அதோட முடிச்சிருவாங்க. ஆனால் உணவகத்துக்குள்ள அறிவு சார்ந்த விஷயங்களை கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு டாக்டரை இன்வைட் பண்ணி ஒரு பேச்சாளர் ஒரு கவிஞர் இந்த மாதிரி பல் சுவை, அதாவது உங்களோட வயிற்று பசி மட்டும் நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, உங்களோட அறிவு பசிக்கும் நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதை வந்து பாராட்டக்கூடிய விஷயம். உங்கள் சார்பாக நான் அவரை பாராட்டுகிறேன். ஏன்னா என்னை பொறுத்தளவு ஒரு உணவு அப்படின்றத எல்லாரும் அன்பு பாசமாக பார்க்குறோம். ஆனால் என்னைக்கு அறிவியல் சார்ந்த அறிவு அந்த உணவோடு சேர்க்கப்படுகிறதோ அன்று தான் ஆரோக்கியம் மெளிரும். ஏன்னா நம்ம கிராமங்களையும் சரி நகரங்களையும் சரி வீட்டுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு விருந்தோம்பல் தான் தமிழர் பண்பாடு. இது எல்லாருமே சொல்கிறோம். சாப்பிட்டு அடுத்தடுத்துன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, உடல் ரீதியான பாதிப்பு வருமா அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதனால உணவோடு அன்பு பாசம் மற்றும் அறிவியல் சார்ந்த அறிவுகளையும் உள்ளே செலுத்தி எது உடலுக்கு உகந்தது அப்படின்றத நம்ம யோசித்து உணவு சாப்பிட்டோம்னா மட்டும்தான் இனிமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதாவது இப்போ இருக்க இளைய சமுதாயத்துக்கு ருசி மட்டும்தான் பெருசாக தெரியுது. அந்த நாக்குலேருந்து இந்த இடத்த தாண்டி உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்னென்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியுமா? அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. இந்த சுவைக்கு மட்டும்தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமே தவிர அந்த உணவு என் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமா ஆரோக்கியத்தை கெடுக்குமான்ற கேள்வியை நம்ம கேட்குறதே இல்லை. நம்ம வந்து இப்போ சாப்பிட்ற எல்லா உணவு வகைகள்லையும் ஒன்று இப்போல்லாம் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு இருந்துச்சு. இப்போ அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதிக உப்பு, அதிக கொழுப்பு, அதிக சர்க்கரை, இது எல்லாம் சேர்ந்தால் அது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு. இதை தான் நம்ம இளைய சமுதாயம் இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா வியாதிகள் 60 வந்துட்டு இருந்தது இப்போ 20, 25, 30 வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து உணவு தான் மருந்து அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த உணவை எப்படி மருந்து போல் எடுத்துக்கணும் அப்படின்றது நம்ம தெரியாதனால பிற்காலத்தில் மருந்தையே உணவாக மாற்றி உண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம். ஸோ உணவை வந்து நம்ம மருந்து, அதுதான் முதல் மருந்து அப்படின்றத என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு தான் நம்ம நோயற்ற சமுதாயத்தை உருவாக்க முடியும். இப்போ சிறுதானியம் அப்படின்றது வந்து நம்ம பல்லாண்டு காலமாக பயன்படுத்திக்கிட்டே வர்ற ஒரு உணவு முறை. சிறுதானியத்துக்கும் நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒயிட் ரைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒயிட் ரைஸில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அந்த உணவை சாப்பிட்டோன்னே எவ்வளோ வேகமாக அது போய் இன்சுலினை ரிலீஸ் பண்ண வைக்குது, எப்படி வந்து அந்த சுகர் லெவல் ரைஸ் ஆகுது அப்படின்றத வச்சு கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்ற ஒரு விஷயம் நம்ம கொண்டு வர்றோம், மருத்துவர்கள் கொண்டு வர்றாங்க. லோ, மீடியம், ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு பிரிக்கிறோம். ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற சோறு வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸில் இருக்குது. நீங்கள் இப்போ இட்லி சாப்பிட்டிங்கன்னா அடுத்த 3 மணி நேரத்தில் உங்களுக்கு பசிச்சிரும். அதே சிறுதானிய கலந்த இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா சீக்கிரமாக வயிறு ரொம்பிடும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. ஸோ அதனால் உடல் பருமனை தடுத்துக்கலாம், சுகர் கண்ட்ரோலில் இருக்கும், அதில் நார் சத்து அதிகம். நம்ம நிறைய பேர்த்துக்கு சிறுதானியத்தை எப்படி சமைக்கணும் அப்படின்றதே நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் குதிரைவாளி சாப்பிட்டேன் மேம், வரகு சாப்பிட்டேன், எனக்கு சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை, வயிறு ஏதோ பொறுமிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க.
அதில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, சிறுதானியத்தை எப்போதுமே ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைக்கணும். என்னென்னா அதில் ஃபைபர் கண்டென்ட், நார் சத்து அதிகம். அதனால நம்ம குடலால் டக்குன்னு அதை செரிச்சிட முடியாது. அப்போ அதை ஊற வச்சு ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே அனுப்பி அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சமைச்சு சாப்பிடும்போது நல்ல செரிமான சக்தி இருக்கும். இது தெரியாமல் நிறைய பேர் அதை சரியான முறையில் சமைக்காததுனால சிறுதானியம் எனக்கு ஒத்துக்கலை அப்படின்ற ஒரு கான்செப்டும் நிறையா பேஷண்ட் சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு இந்த பிபி சுகர்லாம் செக் பண்ணும்போது ஆல்ரெடி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட் எப்போதுமே கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. இந்த தடவை மட்டும் 160, 100 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னாச்சு, நீங்கள் எப்போவுமே பர்ஃபெக்டாக எடுத்துப்பீங்க, ஏன் இந்த தடவை கூட இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே பதில், மேடம் நான் இவ்வளோ நாள் வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு போனேன், இப்போ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, நான் ஹோட்டலில் சாப்பிட்றேன், அதுங்க போய் நம்ம வந்து உப்பை பற்றிலாம் பேச முடியாது, அப்போ என்ன மேடம் பண்ணுறது, அதனால தான் பிபி அதிகமாகிடுச்சு அப்படிம்பாங்க. அதாவது ஒரு மக்களோட ஆரோக்கியத்தில் தனிநபரோட அக்கறையும் வேணும். அதே சமயத்தில் உணவகங்களும் நம்ம பெரியவர்களுக்கான உணவு, ஒரு சிறியவர்களுக்கான உணவுன்னு தரம் பிரித்து கொடுக்கலாம். இப்போ மெனு கார்டெலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஸ்டார்டர், மெயின் கோர்ஸு, அப்புறம் டெசர்ட்ஸு, சாட் ஐட்டம், ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியை வந்து அங்கே உள்ளே கொடுக்குறாங்க. அது கொடுங்க, வேணான்னு சொல்ல. அது வந்து இட் வில் அட்ராக்ட் ஸோ மெனி பீப்புள். ஸோ பிஸ்னஸ் வந்து வளரும். ஆனால் பிஸ்னஸ் மோட்டோவோட மட்டுமே ஒரு விஷயத்தை பார்க்காம சமுதாயத்துக்கு நான் ஆரோக்கியமான உணவை கொடுப்பேன் அப்படின்னு எல்லா பணியாளர்களும் யோசித்தா மட்டும்தான் நம்ம வந்து நோயற்ற சமுதாயத்தை உருவாக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம நார்மலாக சாப்பிட்ற உணவில் காலையில் மெனு சொல்கிறேன், காலையில் ஒரு 2 தோசை சட்னி வச்சு சாப்பிட்டேன் மேடம், மதியம் சாதம், சாம்பார் இல்லை கூட்டு, ஏதோ ஒரு பொரியல் சாப்பிட்ருப்பாங்க, நைட்டு பார்த்திங்கன்னா இட்லி இல்லை சப்பாத்தி, இந்த மாதிரி தான் நம்மளோட உணவு முறைகள் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மாவுச்சத்து தான் அதிகமாக இருக்குது. புரதச்சத்து மக்கள் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கவே இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு நாளைக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் நமக்கு நம்ம இப்போ 60 kg அப்படின்னா 60 கிராம் ப்ரோட்டீன் வேணும். 1 kg 1 கிராம் per kg பாடி வெயிட் நமக்கு வேணும். ஆனால் அந்த 60 கிராம் ப்ரோட்டீனும் நம்ம உடம்புக்கு கொடுக்குறோம்னா இல்லை, அதுதான் பதில். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹை ப்ரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சுண்டல், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா புரதச்சத்து அப்படின்றது எல்லா பயிறு பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே இருக்குது, பன்னீர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்குது. ஸோ அதனால் மெனு கார்டில் ஹை ப்ரோட்டீன் டயட், லோ சுகர், லோ சால்ட் டயட், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்கள் கொண்டு வரும்போது நம்ம கடைகளில் எழுதி போட்டுடலாம், எங்கள்கிட்ட உள்ள உணவுகளில் உப்பு கம்மியாக தான் இருக்கும், தேவையானவர்கள் அதை சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு எழுதி போட்டுடலாம். ஸோ இந்த ஹெல்த் கான்ஷியஸாக ஒவ்வொரு உணவகங்களும் அதில் பணிபுரியும் பணியாளர்களும் யோசிக்கும் போது தான் நம்ம என்டையர் சமுதாயமும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ உணவகங்களில் போய் சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப காமனான விஷயமா மாறிடுச்சு. அதனால நோயற்ற சமுதாயத்தை உருவாக்க மருத்துவர்கள், உணவு நிபுணர்கள் இவர்களுடன் உணவகங்களின் உரிமையாளர்களும் இணையும் போதுதான் நம் சமுதாயத்தை நோயற்ற சமுதாயமாக மாற்ற முடியும். அதனால உங்கள் மெனு கார்டில் ஹை ப்ரோட்டீன் டயட், லோ கார்போஹைட்ரேட் டயட் இதெல்லாம் கொஞ்சம் இணைக்கணும் அப்படின்றத நான் வந்து ஏன் இதை வந்து மனோ சாலமன் சார் முன்னையில் வைக்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்க்க மாட்டார். ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாருன்னா அதை பல கோணங்களில் திங்க் பண்ணி அதை ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவார், அதுக்கப்புறம் தான் அது கடைக்கு வரும். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன் சார். சரி, அடுத்தது இந்த ஒரே ஒரு தகவலோடு என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். ஏன் வந்து இந்த உணவகத்துக்கு மூளை நரம்பியல் நிபுணரை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம பிரெயினுக்கும் நம்மளோட வயிறுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. பிரெயின் கட் ஆக்சஸ், கட் பிரெயின் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூளை வயிறை தூண்டும், வயிறு மூளையை தூண்டும். பசி உணர்வு வருதா, சாப்பிட்டோன்னா போதும்னு சொல்கிறது பிரெயின். அப்போ வயிறுலேருந்து சிக்னல் பிரெயினுக்கு போகணும்ல, ஓகே நான் நிறைஞ்சிட்டேன், நீ சிக்னல் அவருக்கு அனுப்பிச்சிட்டு, சாப்பிட்டது போதும் என்னால் தாங்க முடியல, அதனால் சாப்பாடை நிறுத்தினா போதும் அப்படின்னு நமக்கு ஒரு உணர்வு நிலை வருதுல்ல, அதுக்கு வயிறுலேருந்து பிரெயினுக்கு இம்பல்ஸ் போகும். உணவு தான் மருந்து, உணவு தான் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வயிற்றுக்கு எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்ம பிரெயின் எடுத்துக்கும். ஆக்சுவலாக நம்மளோட வயிறில் என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. நம்ம பிரெயினில் 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது, அதாவது 86,000 மில்லியன் நியூரான்ஸ். வயிறில் இந்த என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 600 மில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பிரெயினில் இருக்க நியூரான்ஸை கம்பேர் பண்ணும்போது வயிறில் கிட்டத்தட்ட 0.5% நியூரான்ஸ் வயிறில் இருக்குது. இந்த வயிறில் இருக்க நியூரான் தான் செகண்ட் பிரெயின்.
அதாவது நம்மளோட இரண்டாவது மூளைன்னு சொல்கிறோம். இரண்டாவது மூளை முதல் மூளைக்கு தகவல் கொடுக்குது, முதல் மூளை இரண்டாவது மூளைக்கு தகவல் கொடுக்குது. ஸோ இந்த ஆக்சஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம மனதளவில் நல்லா இருக்க முடியும். இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ எல்லாரும் உணவை எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ மிட் நைட் பிரியாணி, மிட் நைட் மன்ச்சீஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் என்ன அப்படின்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு நைட்டு போய் அந்த பிரியாணி சாப்பிட்றது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது. உணவை வந்து மன அழுத்தத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக யூஸ் பண்ணுறாங்க இன்றைய இளைய சமுதாயம். இது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். உணவு வந்து நம்ம தவறான நேரத்தில் தவறான முறையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து அகைன்ஸ்ட் நேச்சர். நேச்சர் வந்து எப்போதும் ஒரு லா, ஒரு வரையறை இருக்கும். யாரெல்லாம் அந்த வரையறையை மீறுறாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட் எப்படி வரும்னா நோயாக தான் வரும். ஸோ நம்ம எப்போ இயற்கை நியதியை மீறுறோமோ அப்போ நம்ம நோய்க்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்றத எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். ஸோ இயற்கையோடு இயைந்து எந்த நேரத்தில் என்ன மாதிரி உணவு என் உடம்புக்கு வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் இன்னைக்கு உணவோடு அன்பு பாசத்தை மட்டும் சேர்க்காதீங்க, அறிவியல் சார்ந்த அறிவையும் சேர்த்து அந்த உணவை பரிமாறும் போது தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு போக முடியும். இல்லைன்னா 20 வயசுலேயே வியாதியில் சிக்கி தவிப்பாங்க. அதனால இதை வந்து ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்காம உணவு தான் மருந்து, வெந்ததை குறைத்தால் வேதனையை குறைக்கலாம். நம்ம மூளைக்கும் நம்ம வயிறுக்குமே நிறைய தொடர்பு உண்டு. நான் உணவு என்ன கொடுக்குறேனோ அதுதான் நான், என்னோட மனநலம் நான் சாப்பிட்ற உணவில் இருக்குது. அதில் நான் என்ன சாப்பிட போகிறேன்றதை யோசித்து சாப்பிட்ணும். இது என்னுடைய ஒரு அறிவுரை. அடுத்தது ரெண்டாவது விஷயம், இப்போ நான் காமனாக பார்க்குறது, ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றாங்க, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றாங்க. அந்த உணவு சாப்பிடும்போது அந்த உணவின் மீது கவனம் வச்சு, இப்போ தாவரங்களுக்கு உயிர் இல்லையா, நமக்கு இருக்கிற மாதிரி தானே தாவரங்களுக்கு உயிர் இருக்குது. அந்த தாவரங்களை அழித்து தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ அந்த உணவுக்கு ஒரு நன்றி சொல்லி, இந்த உணவு வந்து எனக்கு கைக்கு வந்ததுக்கு ஒரு இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிட்ற பழக்கத்தை நம்மளும் உருவாக்கிக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி தரணும். அரைஜான் வயிறுக்காக தான் இவ்வளோ போராட்டம். இந்த அரைஜான் வயிறு மட்டும் நமக்கு இல்லைன்னா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில் வருவோமா? எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருப்போம், காசு சம்பாதிப்போமா? வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம போராட்டம் எதை நோக்கி இருக்குது? நம்ம நலத்தை நோக்கி இருக்குது. அந்த நலம் எங்கே இருக்குது? நம்ம வயிறுக்குள்ளே இருக்குது. அந்த வயிறோட நலம் எங்கே இருக்குது? நம்ம உணவில் இருக்குது. அந்த உணவை சாப்பிடும்போது அதற்கான ஒரு நேரத்தை கொடுத்து நல்லா மென்று முழுங்கி சாப்பிட்டோம், ஒரு நன்றி உணர்வோடு சாப்பிடணும். அந்த உணவை சாப்பிடும்போது அந்த பழக்கத்தை கொண்டு வந்தால் நம்ம திருப்பியும் நோயற்ற வாழ்க்கைக்குள்ளே போகலாம். இதனால உணவகம் அப்படின்றதுல நிறைய அறிவியல் உண்மைகளை கொண்டு வந்து அதை திருச்சிக்கு மிக அருகில் வந்துட்டீங்க சார். அடுத்து திருச்சிக்குள்ளேயும் தடம் பதிக்க எனது வாழ்த்துக்கள். ஸோ நல் எண்ணங்கள் நிறைந்து, நற்சொற்கள் பேசி, நற்செயல்கள் செய்து, நல் உணவு உண்டு வழங்கி உயர்ந்து நிற்க எனது வாழ்த்துக்கள். இந்த 99 கிலோமீட்டர் காஃபி ஷாப் மென்மேலும் வளர, அடுத்தடுத்த கிளைகள் என்று விரிவாக்கம் செய்து கொள்ள எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அமைகிறேன். நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு 40 நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.